நான் சிறு வயதில் அப்பாவை இழந்த பையன். அப்பா இல்லையேன்னு ஏங்கின நாட்கள் எத்தனையோ நாட்கள் உண்டு. இன்னைக்கு அப்பாவாக எனக்கு சொந்த ஏசப்பா இருக்கிறார். கைய பிடிச்சு நடத்துறார். எல்லாம் சொல்லி தர்றார். பிசினஸ்ல எல்லாத்துலயும் எனக்கு ஆதரவு இல்லாம இருந்தேன். இன்னைக்கு ஆதரவாக கர்த்தர் இருக்கிறார். உங்க இழப்புனால இயேசுவை விட்டுறாதீங்க. ஒருவேளை யாராவது உங்களை கடினமா கையாண்டதுனால நீங்க இயேசுவை விட்டு விலகிட்டீங்களா? யோசிங்க. உங்க பாஸ்டர் உங்களை திட்டிட்டாரு. அதுக்காக சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்களா? உங்க ஊழியக்காரவங்க யாராவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அதனால நீங்க இயேசுவை விட்டுட்டீங்களா? மனுஷங்கள பார்க்காதீங்க. இயேசுவை பாருங்க. இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. மனுஷனுக்காக இயேசுவை விட்டுறாதீங்க. மனுஷர்கள் பலவிதம். பல நேரங்கள்ல பலவிதமா மாறுவாங்க. அதெல்லாம் பார்த்தா இயேசுவை நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இயேசு உங்களை மாற்றுவார். இயேசு உங்களை நடத்துவார். யாராவது என்னை கடினமா கோவிச்சுட்டாங்க, என் சக விசுவாசி, என் சர்ச்சில் கூட இருக்கிறவங்க என் கூட சண்டை போட்டுட்டாங்க, விரோதமா இருக்கிறாங்க, பேசாம இருக்கிறாங்க. இப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் யாரு கூடயும் பேசாம இருக்க சொல்லல. விரோதமா இருந்தா இன்னைக்கே போய் ஒரே ஒரு தடவை நீங்க அவங்க கிட்ட வெளியே போய் பேசி இன்னைக்கே சமரசமாயிருங்க. சமாதானம் உங்களுக்குள்ள வந்துடும். அமைதியா சர்ச்சுக்கு போயிட்டு, சர்ச்சுக்கு போனதை நீங்க ஜெபம் பண்ணிட்டு, நீங்க போன ஆராதனையை முழுமையா உண்மையா செஞ்சுட்டு வாங்க. எந்த மனுஷனுக்காகவும் நீங்க இயேசுவை விட்டுறாதீங்க.